களத்தில் இன்னைக்கு திமுக தான் இங்க மாநிலத்தில் இருப்பதனால அவர்களை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார். ஆனா இன்னொரு பக்கத்துல பாருங்க, எம்ஜிஆர் சிலையை முன்பு இருந்து பிரச்சாரம் செய்கிறார். அது அதிமுகவுக்கு தான் நெருக்கடி. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா நீங்க மக்களுக்கு விட்டுருங்க சார். மக்கள் நம்புறாங்க நம்பல. அவர் பின்னால் ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அதை நம்ம தொண்டர்கள் கூட நாகரிகமாக சொல்லிக்கலாம். அவர்கள் மத்தியில ஒரு செய்தியை கடத்திட்டாரு. களத்துல 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒண்ணு திமுக ஒன்று தாவேக்காங்கிறார்ல. அது மக்களுக்கான செய்தி எல்லாம் கிடையாது. அவர் தரப்பு தொண்டர்கள், அவர் தரப்பு ரசிகர்களுக்கான செய்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தன் தலைவருக்கு தான் போட்டி நம்புறாங்க. சோ அந்த நம்பிக்கை நான் அதுதான் சொல்றேன் சார். அந்த நம்பிக்கைக்கான இடம் என்பது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற பாகுபாடெல்லாம் இல்ல. அவங்க விஜய் ஃபேன்ஸ், அவங்க கிட்ட தாக்கம் உருவாயிருக்கு. அது 2 கட்சிகளுடையும் கூர்மையான போட்டியா மாத்தி விட்டது. கடந்த காலங்கள்ல திமுக +12 இருந்தாங்க. நீங்க மைனாரிட்டி ஓட்டு என்பது அவர்களுக்கு ஒரு +12 அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் என்பது பிளஸ்ஸா இருந்திருக்கலாம். இந்த 2ஐயும் அவர் டேமேஜ் பண்ணி இருமுனை போட்டியை கூர்மையாக்கி விட்டார். டேமேஜ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கான ப்ரூஃப் என்ன? அது தேர்தல் முடிவு தானே சொல்ல போகுது, மேண்டேட் தானே தீர்மானிக்க போகுது. நிச்சயமா சார். தேர்தல் முடிவுகள் என்பது தீர்மானிக்கும் சக்தி. ஆனா கூடுகிற கூட்டம் எப்படி ஓட்டு இல்லாதுன்னு நம்ம கடந்து போக முடியும். நேற்று நான் கன்னியாகுமரியிலே பார்த்தேன். 3 மணி வெயில்ல ஒரு நடிகரை மட்டும் பார்க்க வேண்டும் என்று வருபவர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திரு சுவாமிநாதனுக்கு தெரியாதது இல்ல, தமிழ்நாட்டுல யார் யாருக்கு எவ்வளவு பெரிய தலைவர்களுக்கோ நடிகர்களுக்கோ எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கிறோம். அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறி இருக்கிறதா, அவங்க அரசியல்ல பரிணமித்திருக்கிறார்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல நிச்சயமா இருக்கு சார். நான் அதான் சொல்றேன், விஜய் வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை பெறுவதுதான் கஷ்டம். 2 கட்சிகளையும் சேதப்படுத்துவதற்கான வாக்குகளை அவரால் பெற முடியுங்கிறேன். நான் அந்த கூடுகிற கூட்டம் என்று நான் மதிப்பீடு செய்வது விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்பதற்கான மதிப்பீடா சொல்லல. திமுக அதிமுக இரு கட்சிகளையும் ஒரு சேதப்படுத்துகிறார். அவர் சேதத்திற்குள்ளாக ஒரு ஸ்பாயிலரா தான் இருக்க போறாரு இந்த தேர்தல்ல. அவர் பலனடைய போறதில்ல, தாவேக்க இல்ல விஜய் பலனடைய போறதில்ல அப்படின்னு தான் அதை பார்க்கணும். இல்ல, அவருடைய நீடித்த நிலைத்த அரசியலுக்கு அது ஒருவேளை கை கொடுக்குமா சார்? இந்த தேர்தல் முடிவுகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அது ஒரு கணிசமான சதவீதமாக இருந்தா திமுக அதிமுக அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விஜய் மேல ஒரு மதிப்பு வருமே. அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னாரு, பலகட்ட அழைப்புகளை விடுத்தாரு, காங்கிரஸுக்காக காத்திருந்தார், யாருமே பொருட்படுத்தலையே. ஒரு சின்ன கற்பனைக்காக விஜய் என் கூட நடிக்க ஆசை இருக்கிறவங்க வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தாருன்னா பனையூர்ல இருந்து பரமக்குடி வரைக்கும் கூட்டம் நின்றுருக்கும். என் கூட கூட்டணி சேர வாங்கன்னு கூட்டாரு, யாருமே போலே. அப்ப அவர் ஒரு சதவீதத்தை காட்டிட்டாருன்னா நீங்க நீங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளிவரப்படியே கிட்டத்தட்ட 5.5 கோடி வாக்காளர்கள்ல 2.25 கோடி பேர் இளைஞர்கள். நம்ம அந்த இளைஞர்கள் சொல்றதுல இருந்தே அவர் இன்னும் நடிகராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவராகவோ ஒரு தாவேக்கவோ ஒரு அரசியல் கட்சியாவோ இன்னும் யாரும் பார்க்க தயாராகல அப்படிங்கறதுதானே அது சொல்றது. நடிகராகத்தான் பார்க்கிறாங்க, வாக்களிக்கவும் அவருக்கு தயாரா இருக்காங்க. நீங்க தலைவராக இருந்தாதான் வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல மக்கள் அவர் ரசிகர்களை சொல்றேன் நான் ரொம்ப குறிப்பா.